ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேசலாம். இன்றைக்கி காலையிலே இடியாப்பம் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லி இடியாப்பம் ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஏற்கனவே 2 டைம்ஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தாங்க வந்துச்சு. புளிய தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓகே, இந்த தடவை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி பிசைஞ்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி பிசைஞ்சதில் தண்ணி அதிகமாகிடுச்சு போல வாட்டுக்கு. மாவே ரொம்ப பொல பொலன்னு புளியறதுக்கு என்னமோ ஈஸியாக இருந்துச்சுங்க. ஆனால் வேக வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப கல்லாட்டம் இருந்துச்சு. விடவே முடியல. ஃபஸ்ட்டு எப்படி புடுறதுன்னே தெரியல. அப்படியே பசை மாதிரி இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல, இதை காலையிலைக்கு வச்சோம்னா கண்டிப்பாக கல் எடுத்து நிறுத்திடுவாங்க நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு நான் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு சாம்பார் தாங்க ரெடி பண்ணிட்டேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கனால இந்த வாரம் ஃபுல்லாக முருங்கைக்கீரை வாரங்கிற மாதிரி இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் தாங்க ரெடி பண்ணியிருந்தோம். நம்ம எப்பவும் போல் பருப்பை வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு 20, காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை ஒரு 2 நிமிஷம் வதக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் சாம்பார் தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையும் எடுத்து கொட்டி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து புளியை கரைச்சி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிருங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பொரியல் செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டோம். ஆனால் இப்போ வாரத்துக்கே முருங்கைக்கீரைனால சாப்பிட்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்க. அதனால் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் செஞ்ச இடியாப்பத்தை டேஸ்ட்டு பண்ணாமல் விடமாட்டேன்னு சொல்லி காலையில் எடுத்து நைட்டு வச்ச தக்காளி சட்னி இருந்துச்சுங்க, அதை போட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க. டேஸ்ட் என்னமோ நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் அது போடுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல, எப்படியோ சாப்பிட்டோம்ல, அது வரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு மினி விலாகில் பார்ப்போம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.